திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் தற்போது பதவி வகித்து வருகிறார். இவர் கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தற்போது ஆரணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் மேலும் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகின்றார். மேலும் அதிமுக கழக அமைப்பு செயலாளராகவும் ராணிப்பேட்டை மாவட்ட தொகுதி அதிமுக பொறுப்பாளராகவும் தற்போது பதவி வகித்து வருகிறார். இவருக்கு மணிமேகலை என்ற மனைவியும் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் சந்தோஷ்குமார் கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். விஜயகுமார் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வருகின்றார். முன்னாள் அமைச்சர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் வீடு ஆரணி அடுத்த சேவூர் கிராமத்தில் உள்ளது. 2 வீடு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் அருண் பிரசாத் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை திடீரென்று 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது சேவூர் கிராமத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் வீடுகளில் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் வீடுகளில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துவது குறித்து ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது அதிமுகவினர் மத்தியில் அமைச்சர் வீட்டில் சோதனை நடப்பது அறிந்த அதிமுகவினர் தற்போது ஒவ்வொருவராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தும் வீடுகளில் குவிந்து வருகின்றனர். இதனால் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. மோகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.